தீய சக்தின்னு திமுகவை சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. அதாவது கூட்டணி இல்லை, என்ன சொல்றாருன்னா அழுத்தம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அழுத்தம்லாம் எனக்கு கிடையாது, நான் அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுறவனா நான் அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுகிறாரு, சமாளிக்கிறாரு. பட் அது அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லிட்டார். ஊழல் சக்திங்கிறத ஊழல் மதவாத அடிமை சக்தின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளா இந்த ஆளு? இதை ரா ஹேண்டாக உள்ள ஆட்களை வச்சு நம்ம எப்படி அரசியல் பண்ண போகிறோங்கிறத விஜயும் அந்த பயத்தை இன்னைக்கு வெளிப்படுத்த. அரசியல் பண்ணுவீங்கல்ல, பார்த்துக்குவீங்கல்ல, ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்கிறார். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. எங்கே இவங்களை நம்பி என்ன செய்ய போகிறோங்கிறத கேள்வி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஒவ்வொருத்தருடைய பேச்சும் அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா, சத்தியம்னா உங்களோட உழைப்பில் அதை காட்டுங்க. நீங்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்கள் கொடுப்பீங்க தானே? சுதந்திரமாக செயல்படணும், செயல்பட விடணும் அப்படின்னு திரும்பி குஷியானதை பார்த்தார். அந்த கூட்டம் அவ்வளோ சந்தோஷப்படுது. ஸோ யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற வழியை பாருங்கள், நான் மட்டும்தான் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லாமல் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது, பயப்பட ஆரம்பித்து விட்டது தாவேகா. நீங்கள் காங்கிரஸில் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு உறுதிமொழி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஜனநாயகத்துக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிரும். யாரை ஏமாத்துறீங்க? சும்மா அப்படியே ட்ராமா பண்ணுறீங்களா? யாருக்கு தெரியாதா? ஏங்க நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தானே விசில் சின்னம் கிடச்சிருக்கு. இப்போ காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் தானே உங்களுக்கு நடந்திருக்கு. நம்மளுடைய இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. தனியாக நம்ம பண்ணுவோம்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ண வேண்டியதானே ஆக்கியதில்ல. ஏன் மறைமுகங்கிற ஊழல் சக்தி, மதவாத ஊழல் சக்தி எதுக்கு குழப்புறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி எங்களுக்கு வேண்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணியும் சரிசமமாக நாங்கள் பார்க்குறோம். காங்கிரஸ் வந்தால் ரைட்டு, வரலனாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலைன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி பண்ணாதானங்க ஒரு தலைவனை மக்கள் சரியாக ஏற்றுக்குவாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் மிக்கிம். வணக்கம் சார். தாவேகாவுடைய செயல் வீரர்கள் கூட்டம் 37 நாட்களுக்கு பிறகு பொதுவெளியில் திரு விஜய் அவர்கள் தோன்றி உரையாற்றியிருக்கிறார். 37 நாட்கள்ல கிட்டத்தட்ட அந்த 1.25 மாதம் என்பது அவர் அரசியல்வாதிக்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ம். அந்த டேர்மை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து அரசியல் அவர் ஈடுபட்டிருக்காரு, அவர் வந்து எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்காருன்றத மக்களே முடிவு பண்ணுவாங்க. இந்த செயற்வெளியில் கூட்டம் எப்படி நடந்திருக்கு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? நல்ல தெளிவாக ஒரு விஷயத்தில் விஜய் இன்னைக்கு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, தீய சக்தின்னு திமுகவை சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. அதாவது கூட்டணி இல்லை, என்ன சொல்றாருன்னா அழுத்தம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அழுத்தம்லாம் எனக்கு கிடையாது, நான் அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுறவனா நான் அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுகிறாரு, சமாளிக்கிறாரு. பட் அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லிட்டார். ஊழல் சக்திங்கிறத ஊழல் மதவாத அடிமை சக்தின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆமாம், நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை சரியான வார்த்தை. அது அவர் என்ன சொல்கிறாரு? ஊழல் மதவாத அடிமை சக்தி, தீய சக்தி மற்றும் ஊழல் மதவாத அடிமை சக்தி, அவங்க ரெண்டுக்கும் மாற்று நம்ம தான் அப்படின்னு இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டைமா. அப்போ என்ன சொல்கிறாரு? பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்லிட்டாரு. இன்னொரு நட்பு சக்தியெல்லாம் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். பரவாயில்ல, நட்பு சக்தி இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டார். அதாவது காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதையும் அவர் அங்கேயும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அப்படிதான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா பலரும் அந்த அடுத்தடுத்த கடுமையான ஒரு சிபிஐ என்கொயரி, அப்புறம் நெருக்கடி, ஜனநாயக படம் என்னன்னா ஒரு விஷயத்த மட்டும் அவர் இன்னைக்கு சொன்னதில் ஒரு பெரிய நெருடலான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னார், ஊழல் செய்ய மாட்டான் அப்படின்னு ஆரம்பித்தார். நான் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பலருமே அதுதான் சொல்கிறாங்க. ரைட்டுங்க, முதல் உங்கள் படத்துக்கு
டிக்கெட்டை உங்க ஆளுங்களை வந்து 190 டிக்கெட்டை 200 உள்ள டிக்கெட்டை ஏன் 1000 விற்கிறாங்களே அதை ஏன் முதல் நிறுத்த மாட்டீங்கன்னு பலமுறை கேட்டாங்க. அது அவர் விஜய்க்கு அவருக்கு அப்பாற்பட்ட விஷயமா இல்லை காதில் உழுவ மாட்டேதான் தெரியல அவர். புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு நடந்த விஷயங்களை பொறுத்தவரை இந்த மீட்டிங் எதுக்கான மீட்டிங்கை நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஹக்கீம், நான் ஒன்றும் அழுத்தத்துலலாம் இல்லைங்க, என்னை யாரும் இன்னும் கட்டாயப்படுத்தலை, யாரும் எனக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னோம். உங்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை பாஜக. ஒன்று, நீங்கள் காங்கிரஸோட சேரக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் வெளியே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அது உண்மை. அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் காங்கிரஸ்டே கிட்டத்தட்ட எங்க காங்கிரஸ் கிடையாதுங்கிறத நம்மளுக்கு நட்பு சக்தி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்றாரு. அப்போ காங்கிரஸோட கூட்டணி இல்லைங்கிறதையும் அவர் டிக்ளேர் பண்றாரு. 2 விஷயம் இது வரைக்கும் அவர் அதிமுக விமர்சனம் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைமா சொல்றாரு. ஊழல் சக்தின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. திமுகவை தீய சக்தின்னு சொன்ன மாதிரியே ஊழல் சக்தின்னு 2-3 முறை எனக்கு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? ஊழல் மதவாத அடிமை சக்தின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அது என்ன சொன்னாரு? அதிமுக பாஜக கூட்டணியே அப்படி சொல்றாரு. ஸோ டிக்ளேர், அதாவது ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு, அவர் தான் தனியா நிக்க போறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் வந்து பிரகடனப்படுத்திட்டார். அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்த. இல்ல, இன்னொரு சின்ன குறுக்கீடு. இப்போ கூட்டணி சம்பந்தமா அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. நட்பு சக்தியான காங்கிரஸ் பெருசா அவர் இதுல எதிர்பார்க்கல, அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தெரியும். நெருக்கடிகள், பல நெருக்கடிகள் இருக்கு, அதெல்லாம் மையப்படுத்தி சொன்னீங்க. ஆதவர்ஜன் அவர்களுடைய ஸ்பீச்ல வந்து எங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதிமுகவில், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் இருக்காங்க, திருமாவளவன் தான் அறிவாலயத்தில் அடிமையா இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியும் சொன்னாரு. நீங்க வந்து திரும்ப விசிக்காக ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னார்னா, கட்சி எங்கள்கிட்ட வந்துருச்சு, நீங்க மட்டும் தான் அங்க இருக்கீங்கன்னு கிண்டல் பண்ணி சொன்னவர். கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்றாரு. அவர் ஆதவர்ஜனுடைய பேச்சு, அவர் இந்த உசுப்பேத்துறது மட்டும்தான் அவருடைய வேலையா தெரியுது. எனக்கு வந்து அரசியல்வாதியா தெரியல. அவர் ஸ்ட்ராட்டஜியா பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. இல்ல, பிசிக ஓட் பேங்க் அவங்க குறி வைக்கிறாங்களாப்பா? ஆமா ஆமா ஆமா, நீ ஏற்கனவே பலமுறை சொன்னது தானே. விசிகா வந்து பெருசா விசிகா அண்ட் நாம் தமிழர் அவங்களுடைய ஓட் பேங்க் பெரிய லெவல்ல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா 1 வருஷமா சொல்லப்பட்ட விஷயங்கள். இன்னைக்கு நடந்த கூட்டத்துல ஒரு பயம் அவங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தரும். காரணம் என்னன்னா, இந்த ரா ஹேண்டா உள்ள ஆட்களை வச்சு நம்ம எப்படி அரசியல் பண்ண போறோங்கிறத விஜயும் அந்த பயத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தினார். அரசியல் பண்ணுவீங்கல்ல, பார்த்துக்குவீங்கல்ல, ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு. எங்க இவங்களை நம்பி என்ன செய்ய போறோங்கிறத கேள்வி ஆரம்பத்திலேருந்து நீங்க ஒவ்வொருத்தருடைய பேச்சும் அப்படிதான் இருந்துச்சு. நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவர்ஜனா இருக்கட்டும், புசி ஆனந்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் இறங்கியே போய் உங்களை நம்பிதான் வந்திருக்காரு தளபதி, நீங்க கைவிட்டுறாதீங்கன்னு கெஞ்சாத குறையா வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு ஒரு அதாவதுங்க தொண்டர்களை வந்து கட்டுப்பாடான தொண்டர்களை வழிநடத்தி கொண்டு போறது வேற. ஒரு கூட்டம் போட்டு கெஞ்சுறதா எல்லாம் சேர்ந்து, இப்படியா எங்க ஜெயிக்க வச்சுறாங்கப்பா, உங்களை நம்பிதான்ப்பா வந்திருக்கேன் இப்படியா கெஞ்சுறது? நம்ம அப்படி கிடையாதுல்ல. வரோம், ஜெயிக்கிறோம், நான் இருக்கேன், என் பின்னாடி நீங்க வர்றீங்க, அடிப்பா அப்படின்னு சொல்றதுதான் ஒரு தலைவன். என்னை காப்பாத்துறீங்களா, என்னை ஜெயிக்க வச்சிருவீங்களா இப்படின்னு ஒரு தலைவன் பேசுவானா? நீ விஜய் எப்படி பேசுறாரு, ஏன் அப்படி ஒரு வீக்கா பேசுறாருன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு பயம் நன்றாக தெரியுது. இன்றைய கூட்டத்தில் நல்லா தெரியுது. நிர்வாகிகள் எல்லாமே புது நிர்வாகிகள். சொல்றாரு, ஒரு தீய சக்தின்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி முழிச்சிட்டு இருக்கிறப்பே கண்ணை நோண்டி எடுத்துருங்கிறாரு. அவர் பயம். எலெக்ஷன்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன திமுக காரங்களோட ஒர்க் பண்ண முடியாதுங்கிறத இன்னைக்கு அந்த பதட்டத்தை நான் பாக்குறேன். நான் அந்த பதட்டம் இன்னைக்கு நன்றாக கண்கூடா தெரியுது அவங்களுக்கு. ஜெயிச்சிரும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஓட்டு போட வைக்கணும், கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கு பெரிய ஒரு ஜோக்கு இவரு புசி ஆனந்த் சொன்னார். விசில்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா 12,497 கிராமங்கள் இருக்கு தமிழகத்துல. இந்த 12,497 கிராமத்திலையும் சின்னத்தை வரைஞ்சி முடிச்சுட்டாங்களாம். அவர் சொன்ன ஒரு பொய்ய ஒருவேளை புசி விஜய்கிட்ட ஏற்கனவே இந்த ஒரு பொய்ய சொல்லிட்டாரு போல் இருக்கு. அதை வந்து நீ டிக்ளேர் பண்றாரு. அப்படிதான் நினைக்கிறேன். 12,497 கிராமங்கள்லயும் விசில வரைஞ்சிட்டாங்களா என்ன சொல்லுங்க பாப்பா. ஏதோ ஒரு இடங்கள்ல வரைஞ்ச மாதிரி ஒரு போட்டோ வந்தது.
அதாவது அவங்களே இதுதான் ஒரு தன்னைத்தானே ஒரு பெருசா பேசிக்கிட்டே இருந்தா அதெல்லாம் ஆவறதில்ல. பட் விஜய்க்கு அது தெரிகிறது. தெளிவா இந்த இன்னொரு விஷயத்த விஜய் பண்ணாரு கிம். நல்லா கண்கூடா பார்த்தீங்கன்னா, சுதந்திரமா செயல்படணும். சுதந்திரா செயல்பட விடணும் அப்படின்னு திரும்பி புஷி ஆனந்த பார்த்தார். நீங்க அந்த வீடியோ பாருங்க. அந்த கூட்டம் அவ்வளோ சந்தோஷப்படுது. ஸோ யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லாம நீங்க ஒர்க் பண்ற வழிய பாருங்க. நான் மட்டும் தான் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லாம இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. ம். எலக்ஷன் டைம் வருதுல்ல கிம். சில பேர் பர்ச்சேஸ் பண்ணலாம். சில பேர் சொல்ல வைக்கலாம். நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது. பயப்பட ஆரம்பித்து விட்டது தாவேகா. ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஓட்ட கொண்டாந்து போட வைக்க முடியுமா? அந்த அளவுக்கு அனுபவமான ஆட்கள் நம்மள்ட்ட இருக்காங்களா? ம். அப்படிங்கிற ஒரு பயம் விஜய்க்கு வந்து விட்டது. அப்படிதான் நான் பார்க்குறேன். நம்மால சொன்னாரு ஒரு விஷயம். யாரு? ஆதவ அர்ஜுன். சிபிஐ என்கொயரி கூட சிபிஐ ஆபீஸ்லயே 4 பேர் ஆ, செல்ஃபி எடுத்தாங்க. அவ்வளவு பேர் ரசிகர்கள் என்னங்க இருக்காங்க. இது? அசிங்கமா இல்ல இது? அசிங்கமா இல்லங்க இருக்கு. ஆதவ ஒரு அர்ஜுன் அக்யூஸ் பேச. ஒரு அக்யூஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா நீ போறது நீ போலீஸ்காரங்க 4 வந்து பேர் செல்ஃபி எடுக்க வராங்க அப்படின்னு என்னடா சொன்னாரு. இது ரவுடி வர்றாரு, ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு, என்கொயரிக்கு கூப்பிடுறாங்கன்னா, அவர ம். பார்த்தோன்னே எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கன்னா, அது என்ன நீ? என்ன இது? அப்படி நடந்தா வெளிய கூட சொல்லலாமா நீ? இது என்ன ம். பெருமையான விஷயம்ன்றேன். நீ விஜய் அது வந்து தேர்தல் ஆணையத்திலயும் அப்படிதான் நடந்துச்சாம். அத 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 அது யாரோ பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் கையெழுத்து போட்டு விசில உடனே குடுத்துட்டாராம். நீங்க காங்கிரஸ்ல நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு உறுதிமொழி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஜனநாயகத்துக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிரும். யார ஏமாத்துறீங்க? சும்மா அப்படியே டிராமா பண்றீங்களா? யாருக்கு தெரியாதா? ஏங்க நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானங்க விசில் சின்னம் கிடைச்சிருக்கு இப்ப. ம். காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு நடந்திருக்கு. புரியுதுங்களா? அதே மாரி ஜனநாயகத்துக்கும் வந்துரும். பர்மிஷன் கிடைச்சிரும்னு வச்சுக்கங்க. சும்மா கேட்டா அங்க ஒரு ரசிகர் இருந்தாரா? நடந்தா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அதிகாரிகள் என்ன சொன்னாலும் கேட்காம என்னங்கடா சினிமாத்தனமாவே பேசுறது தான் ஆதவ அர்ஜுனுடைய ஒரு ஒரு பெரிய ஹைலைட்டே அதுதான்னு வச்சுங்களேன். ஆமா. சொல்லுங்க. நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம் இந்த மீட்டிங்ல ஒரு 37 நாட்களுக்கு பிறகு வராரு. பப்ளிக்ல பிரசன்ஸ் ஆவறதே பெரிய ஒரு குதிரை கொம்பான விஷயமா இருக்கு. இவர் சரி ஓகே. கடும் நெருக்கடிகள் அடுத்தடுத்து வந்துச்சு. சிபிஐ என்கொயரிக்கு டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. 2 முறை கூப்பிட்டாங்க. சரி என்ன நடந்துச்சு? சிபிஐ தரப்பும் எதுவுமே சொல்லல. சரி கரெக்ட். இவராவது ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அடுத்தது ஜனநாயகன். அதுல 2 விதமான கருத்து இருக்கு. ஒன்று மத்திய அரசு முடக்குகிறது என்ற ஒரு கருத்து. மற்றொன்று இவர் விளம்பரத்திற்காகவே திட்டமிட்டே நீதிமன்றத்தை வந்து அணுகுனாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. சரி ஓகே. இந்த 2 விஷயத்தையும் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. இதுல ஏதாவது ஒரு குட்டி கதையோட ஏதாவது லிங்க் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இதன் மூலியமா ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவாரு. இதுல ஒரு எல்லாம் ராகுல் காந்தி வரைக்கும் இவருக்காக குரல் கொடுத்தாரு. முதலமைச்சர் குரல் கொடுத்தாங்க. நேர் எதிரான இருக்கக்கூடியவரெல்லாம் குரல் கொடுத்தாங்க. பேசுவாருன்னு பார்த்தோம். பேசல. இதுல இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இல்ல 100% அவர் அவர் ஏங்க எப்படிங்க அவர் எதுக்காக போனாரு? எதுக்காக கூப்பிட்டாங்க? நீங்க கரூர் சம்பவம் என்னங்கிறது நீங்க கரூர் சம்பவத்தெல்லாம் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா? ம். கரூர் சம்பவத்த விட்டுட்டாங்க. இல்லன்னா நாங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கே தெரியும். இது விட்டாங்க, கத்தி விட்டாங்க, ராக்கெட் விட்டாங்கலாம் கதையா போயிட்டு இருந்தீங்க. அது முடிஞ்சிருச்சு. மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப சிபிஐ என்கொயரி வரைக்கும் வந்துருச்சு. நீங்க சொன்ன கான்ஸ்பிரசி மாரி தியரிஸ் எல்லாமே ஏன் அதான் சொல்றேன். எல்லாமே திருப்பி திருப்பி நீர்த்து போச்சு. ஒரே பொய் அது பலமுறை சொல்ல முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அவ்வளோதான். இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. எலக்ஷன் கேம் இனிமே நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க. எலக்ஷன்ல என்ன ஆக போகுது? உங்களுக்கு பயம் வந்துருச்சு. பூத்துல வந்து நீங்க கரெக்ட்டா இருக்கணும். இல்லன்னா அவ்வளோதான். புஷி ஆனந்த் சொல்றாரு. நீங்க 10 கல்லோட்டு போட்டுங்க. நாங்க 10 கல்லோட்டு போடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ம். 100 கல்லோட்டு போட்டுருவாங்க. 10 கல்லோட்டுக்காக நீங்க நம்பிட்டீங்கன்னா, உங்கள ஏமாத்திருவாங்கங்கிறாரு. ஏன் இப்படி பொய் இதெல்லாம் நீங்க இன் கேமரால பேச வேண்டிய விஷயங்கள். நீங்க தொண்டர்கள பார்க்குறீங்க. நான் பயப்படல. சிபிஐ எதுக்காக என்னைய கூப்பிட்டுருந்தாங்கன்னு தெரியுமா? அப்படின்னு நடந்த விஷயத்த ரத்தின சுருக்கமா சொல்லியிருக்கணும் அவரு. நான் வந்து சாட்சியின் அடிப்படையிலும், சம்பவத்தை நேரில் பார்த்தவன் அடிப்படையில தான் எனக்கு சம்மனே வந்தது. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன். டிக்ளேர் பண்ணேன். என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரிந்த விஷயத்துல நான் சொல்லியிருக்கேன். பட் ஜனநாயகத்து படத்துல என்ன தப்பு? நாங்க என்னைக்கு டேட் குடுத்தோம்? என்னங்கிறத நீங்க சொல்லியிருக்கலாமே இத. கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்குல்ல அந்த விஷயங்கள்லாம். நீங்க அத விட்டுட்டு மறைமுகமாவே நீங்க அத ஓட்டிக்கிட்டு, இன்னைக்கு பேசுனதுமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹம்பக்கா இருக்கு. ஒரு சும்மா ஒரு என்ன சினிமாத்தனமான பேச்சு தான் இன்னைக்கும் அவரு, ம். ம். விஜய்.
ஒரு சீரியஸா ஒரு தலைவனா நம்ம என்ன செய்ய போறோம்? காங்கிரஸ் வந்தா எப்படி இருக்கும்? காங்கிரஸ் வரணும்னா தேவையில்ல. தனியா நம்ம பண்ணுவோம்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ண வேண்டியதுதானே ஹக்கீம் இதுல. ஏன் மறைமுகங்கிற? ஊழல் சக்தி, மதவாத ஊழல் சக்தி எதுக்கு குழப்புறீங்க? அதிமுக, பாஜக கூட்டணி எங்களுக்கு வேண்டாங்க. திமுகவை அதிமுக, பாஜக கூட்டணியும் சரிசமமா நாங்க பார்க்குறோம். காங்கிரஸ் வந்தா ரைட்டு, வரலனாலும் நாங்க அத பத்தி கவலைப்படலன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணி பண்ணாதானங்க ஒரு தலைவன மக்கள் சரியா ஏத்துக்குவாங்க. அப்போ பரவாயில்லங்க. 234 சீட்ஸ்ல கேண்டிடேட் இல்லையா சார் அவங்களுக்கு போடுறதுக்கு? இல்ல ஹக்கீம், இனிமே ஒரு பயம் வந்துருச்சு. அதான் சொன்னேனே, இப்ப பூத்த பத்தி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கேண்டிடேட் சொன்னா கண்டிப்பா ஒரு 234 தொகுதியிலையும் போட்டீங்கன்னா, ஒரு 10, 15 தொகுதியில திமுகல போய் சேர்ந்துருவான் கேண்டிடேட். இது நடக்கும். அப்புறம் வந்து கரூர்ல இருக்கவன் போயிட்டான், நீங்க வந்து கோயம்புத்தூர்ல போயிட்டான் செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? செந்தில் பாலாஜி பர்ச்சேஸ் பண்ணிட்டாரும்பீங்க. ஏங்க நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆட்கள கொண்டாங்க. ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள கொண்டாந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஹக்கீம் இதுல. புதிய புதிய ஆட்கள கூட்டு போட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு என்ன தெரியும் தேர்தல்? எலக்ஷனுக்கு எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பூத்துன்னு தெரியுமா? அந்த நடைமுறை எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கூட்டம் அதுக்கான கூட்டம் தானே அது. நீங்க காலையில ஒவ்வொரு வேட்பாளரையும் நீங்க என்ன பண்ணணும் நீங்க? அட்லீஸ்ட் யாரும் கூட ஒருத்தர் கூட அத பத்தி பேசல. ஒரு வேட்பாளரா நம்ம அறிவிச்சோம்னா, அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கு? ஒன்றிய செயலாளருக்கு என்ன, நகர செயலாளருடைய வேலை என்ன? எதுக்காக இந்த கூட்டம் நம்ம நடத்துறோம்? எலக்ஷனுக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு கூட்டம்னு எல்லாம் சொல்றீங்க. அந்த கூட்டத்துல எதையாவது தேர்தல் சம்பந்தமா பேசுனீங்களா என்ன? பூத்து கவனமா இருங்க. காலையில 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் போட்டு ஒரு லைவா அது? எதுவுமே இல்ல இதுல. அதுதான் சொன்னேன், பயம் வந்து விட்டது. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சார் இப்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடா இருக்கு. 2 மாசம் தான் இருக்கு. ஆமா. கேண்டிடேட்ட சூஸ் பண்ணணும். வேட்புமனு தாக்கல முதல்ல அறிவிக்கணும். அதுக்கு ஒரு கால அவகாசம் குடுக்கணும். அதன் பிறகு இன்டர்வியூ பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து அதுலயே அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மென்ட்லயே பலரும் வந்து தற்கொலை முயற்சியெல்லாம் ஈடுபட்டாங்களோ, இது மாரி பலரும் வந்து விபரீத முடிவுகள் எடுப்பதற்கும் கண்டிப்பா, கேண்டிடேட் கண்டிப்பா. அனௌன்ஸ்மென்ட் பிறகும் பெரிய தலைவலி இருக்கு தலைவர் கண்டிப்பா அவர்களுக்கு. இருக்கு. கண்டிப்பா டிவிக்கு இருக்குங்க. தலைவருக்கு. அதாவது அப்போ ஆமா. இந்த ஷார்ட் டேர்ம் பீரியட்ல இப்ப ஏடிஎம்கே பார்க்குறோம். அவங்க வந்து இந்த மாரி வேட்புமனு போட்டு இன்டர்வியூ கூட நேற்றைய தினம் நிறைவடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. இப்ப டிவிகே 234மே அவங்க கேண்டிடேட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆமா. திமுக அவங்க கூட்டணி கட்சி அரவணைக்க வேண்டியது இருக்கு. வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு கூட்டணி என்று எல்லாம் அறியப்பட்டது ஆமா. என்பதனால் அவங்க வந்து ஆமா. ஆமா. மேபி நெக்ஸ்ட் மந்த் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிவிகே ரொம்ப ஷார்ட் டேர்மா இருக்கு. என்ன பண்ண போறாங்க? இது பற்றிய அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இல்ல ஹக்கீம், அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி ஒரு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாரி ஒரு விஷயம் தான். ஒரு மாவட்டத்துல ஒரு நிர்வாகிக்கு தரலன்னா, அவனுக்கு வேற ஏதாவது ஒரு இணை, துணை ஏதாவது ஒண்ணு போட்டு அவன சமாதானப்படுத்த முடியும். ஒரு தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, வேற எதிர்பார்ப்புல இருக்கிற வேற ஒருத்தவன்லாம் கடுமையான அதிருப்தி ஆவான். வேற மாரி ஆகுவான். நான் 30 வருஷமா செலவு பண்ணேன், 20 வருஷமா செலவு பண்ணேன்னா, அங்க கடுமையான ஒரு நெருக்கடி அடுத்த கட்டத்துக்கு வரப்போகுது விஜய்க்கு. அதெல்லாம் மாற்றம் இல்ல. அவர் தாக்கே பிடிக்க மாட்டாருங்க. அவ்வளோதான், வீட்ல போய் உட்காந்துக்குவாரு. நீங்க வேணா வேட்பாளர் அனௌன்ஸ்மென்ட் அப்பலாம் பாருங்க. என்ன மாரி கடுமையான பிரச்சனை வரும்னு பாருங்க. நல்லா தெரியும். ஒரு 10 பேர் முன்னணியில உள்ள ஒரு 10 பேர தாண்டி, பெயர் தெரிந்த 10 பேர சொல்றேன். மீதி உங்களுக்கு 234ல கிட்டத்தட்ட 224 பேர் வந்து யாரும் அறிமுகம் இல்லாத நபரா இருப்பாங்க. அதுல வந்து பாருங்க, தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவர யாராவது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நெறைய ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஹக்கீம். ஒவ்வொரு விஷயத்திலயும், ஒவ்வொரு தொகுதியிலயும் யார கொண்டாடணும், யாருக்கு எந்த ஜாதி, எந்த மதம், இது எல்லா விஷயங்களையும் அலைந்து ஆராய்ச்சி தான் ஒண்ணு பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் உங்க நிர்வாகிய போடலாம். வேட்பாளர போட முடியாதுல்ல இங்க உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு கெப்பாசிட்டியான ஆளா இருக்கணும். எந்த குற்ற பின்புலனும் இல்லாத நபரா இருக்கணும். நீங்க ஊழலே இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் பெருசா அவங்க சீரியஸா எடுத்துக்கிற மாரி தெரியல ஹக்கீம் எனக்கு. இந்த தேர்தல் பொறுத்தவரை தாவேக்காக்கான தேர்தல் கிடையாதுங்கிறத அவங்களே அப்பப்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க பூத்துலலாம் நீங்கலாம் கரெக்டா இருப்பீங்களான்னு நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓப்பன்லயே. தனியா பேசி வருத்தப்படுறதுங்கிறதெல்லாம் இல்ல. ஓப்பன்லயே நீங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நிர்மல் குமாரா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், புசி ஆனந்தா இருக்கட்டும். ஏன் விஜய் கூட சொல்லிட்டாரு. எல்லாம் எந்திரிச்சு நின்னு 2 நிமிஷம் அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்குறாரு. ஒரு தலைவன் பேசுறது அது நடந்துக்கிற முறையா அது என்ன? உறுதியா இருப்பீங்க.
எல்லாம் என்னது வலிமையாக இருப்பீங்கல்ல தானே அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமான்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க அவங்க. எலெக்ஷன் நீங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் அதிமுக திமுகவை போட்டி போட்டு தாவேக்கா ஒர்க் பண்ணுற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த தேர்தலில். ஆமாம், நிச்சயமா சார். தாவேகாவினுடைய இந்த செயல் வீரர்கள் கூட்டம் திரு விஜய் அவர்கள் 37 நாட்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு வந்து உரை நிகழ்த்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த செயல்பாடுகள், அவர்களுடைய அந்த அரசியல் பின்னணி விவகாரங்களை ரொம்ப விவரிச்சு எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.